உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எல்லாத்தையும் சொல்றாரு. இப்போ போய் பிரசங்கம் பண்ணு. விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் பெற்றா ரட்சிப்பு உண்டு. ஒருவேளை விசுவாசிக்கவே இல்லை அப்படின்னா அவன் ஆக்கினைக்கு, அவன் நியாய தீர்ப்பு தான். நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். மத்தேயு 28 சொல்ற உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சொன்ன மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். My father will give him honor. என்னை அவர் ஹானர் பண்ணுவார். நன்றாக கவனிங்க. இந்த உலகத்துல இந்த உயிர்த்தெழுந்தல் செய்தி என்னன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவின் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும்.